வேலையும் மயிலையும் கொண்ட முருகனை தேடி கடலில் மிதந்து வந்த நாகர் சிலை. நாகர் சிலைக்கு கீழே இருக்கும் வட்ட வடிவ கல் எதை குறிப்பிடுகிறது? வெள்ளை நிற பாசியுடன் கரையொதுங்கிய நாகர் சிலையை கண்டு ஆச்சரியத்தில் உறைந்த பொதுமக்கள். முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒன்னா விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க. இதுல சில மாசங்களாகவே கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடற்கரையில கடல் சீற்றத்து காரணமா கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல கடலுக்குள்ள கிடந்த சேதமடைந்த சிலைகளும் கல்வெட்டுகளும் வெளியில வந்து மக்கள் ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டு இருக்கு. இந்த நிலையில மறுபடியும் திருச்செந்தூர் கடற்கரையில சிலை ஒண்ணு கரை ஒதுங்கி இருக்காமா. இந்த சிலை நாகர் சிலை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை எதுவும் சேதம் அடையல, எந்த சிலையிலும் இல்லாத அற்புதம் ஒண்ணு இதுல இருக்காமா. ஏன்னா சிலைக்கு கீழே வட்ட வடிவல கல் ஒண்ணு இருந்திருக்கு. அதுக்கும் மேல அந்த நாகர் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நீண்ட நாட்களா கடலுக்குள்ள கிடந்த இந்த சிலை இப்போ கரை ஒதுங்கி இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த சிலை மேல் முழுவதும் வெள்ளை நிற பாசி படிந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கடற்கரையில இருக்கக்கூடிய இந்த நாகர் சிலை ஆச்சரியத்தோட பாத்துட்டு போறாங்க. திருச்செந்தூர் முருகனுடைய பெருமையை எடுத்துரைக்கிற மாதிரி பல கல்வெட்டுகளும் சிலைகளும் இந்த கடற்கரையில கிடைக்கிறது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.